ஹாய், ரவா உப்புமா என் ஸ்டைலில் ஒரு கம்ஃபர்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? எண்ணெய் வச்சாச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தாளிச்சாச்சு. எனக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்புலாம் நிறைய இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ரவா உப்புமாவில் நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் வரும்ல, அதனால் அது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ராவாகவே போடுவேன். ஸோ கடுகு உளுத்தம்பருப்புலாம் பொரிஞ்ச உடனே அதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டாச்சு. அதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து நான் ரவையை தனியாக வறுக்கல, அப்படியே இந்த வெங்காயம் வதங்கினோடனே ரவையை இந்த பக்கம் நல்லா வந்து அப்படியே அந்த எண்ணெயிலே வறுத்துன்ட்டேன். சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுன்ட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி 2.5 அளவுக்கு நான் கொட்டியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப உதிரியாக இருந்தால் பிடிக்காது ரவை உப்புமா. எனக்கு நல்லா கொஞ்சம் அப்படியே இது மாதிரி வரணும், நல்லா திரண்டு வரணும். ஸோ இப்போது 2 டம்ளர் வந்து தண்ணி கொட்டிட்டேன். இப்போ இன்னொன்று நான் சேர்க்க போகிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரவா உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்க்குறேன். உங்கள் கிட்டே பால் இருந்தாலோ இல்லை தயிர் இருந்தாலோ 2த்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா சொல்கிறது உண்டு, நல்ல வெள்ளை இருக்குண்டி ரவா உப்புமா தயிர் கொட்டினேன்னா அப்படின்வா. தயிர் இல்லை பால். ஸோ நான் பால் கொத்திருக்கேன் இன்றைக்கி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரவா உப்புமா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எப்படி வாண்டியில் ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ அழகாக திரண்டு வரும். பால் கொட்டினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ரவா உப்புமா பிடிக்காத ஆள் கூட உப்புமா பிடிக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான், எனக்கு வந்து இந்த டெக்ஸ்டர் தான் பிடிக்கும், ரொம்ப உதிரியாக இருந்தால் பிடிக்காது. அவ்வளோதான், எனக்கு வந்து உப்புமா ரெடி ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காய்கறி இருந்தால் காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் போடல. ஸோ ரவா உப்புமா, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தொட்டுக்க சாம்பார் தொட்டுன்னு ரவா உப்புமா சாப்பிட்றேன். அடடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு தெரியுமா? நான் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணேன். சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.